வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் ஜுவாலஜி யூனிட் 5 அனிமல் ஃபிசியாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷன்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா எண்டோகிரைன் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதுல பிட்யூட்டரி கிளாண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம எதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்ன கிளாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் கிளாண்டான பிட்யூட்டரி கிளாண்ட் பத்தி பார்க்கலாம். அதுல டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்ல என்னென்ன பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஆக்ட் பண்ணுது, அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 வகையான ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரிட்டட் ஆகும். அதுல இந்த செஷன்ல growth ஹார்மோன்ஸ் பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். அதனால உருவாகக்கூடிய ஜின்ஜினாட்டிசம், அக்ரோமெகலி, டார்ஃபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட டிஃபெக்ட் பற்றிலாம் நம்ம எலாபரேட்டாக இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைனாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் அவர் எவ்ரிடே சர்வைவல். இப்போ எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியில் செக்ரெட் ஆகக்கூடிய ஹார்மோன்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் என்னது எண்டோக்ரைனாலஜி. அப்போ இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்றது நம்மளோட தினசரி வாழ்க்கைக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் டெம்பரேச்சர், ஸ்லீப்பு, மூடு, ஸ்ட்ரெஸ்ஸு, க்ரோத் அண்டு மோரு. அதாவது நம்மளோட உடல் வெப்பநிலை, நம்மளோட தூக்கம், நம்மளோட மனநிலைமை மற்றும் நம்மளோட வளர்ச்சி, அதுவும் இல்லாமல் நிறைய விஷயத்த வந்து இது என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ an endocrinologist treated disease related to problem with hormones. அப்போ இதுக்குன்னு இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதனால இருக்கக்கூடிய டிசீஸ் என்னென்னலாம் இருக்கு, எப்படி அந்த பியூரை வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்மோன் அப்படின்றது ஒரு கெமிக்கல் மெசஞ்சர், ஒரு வேதிப்பொருள் தான் வந்துட்டு என்னது ஹார்மோன். இது ஒரு தூதுவராக வந்துட்டு செயல்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுல இருந்து அனதர் செல்லுக்கு டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்சஸா இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப என்னென்ன எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் அவுட்டா பார்க்கலாம். அப்போ த கிளாண்ட்ஸ் செக்ரீட்டிங் ஹார்மோன்ஸ் கால்டு எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். அப்போ எந்தெந்த சுரப்பிகள் எல்லாமே ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுதோ அது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எது என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணுதோ அது எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ எண்டோ அப்படின்னாவே என்னது, உள்ளே அப்படின்னு சொல்லிட்டோமா. அப்போ நம்ம பாடிக்கு உள்ளே செக்ரீட்டட் ஆகக்கூடிய சுரப்பிகள் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ஆல்சோ டக்லெஸ் கிளாண்ட்ஸ். இது என்னது, ஒரு நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப the secrete hormones directly into blood stream. அப்போ நம்மளோட ரத்தம் அப்படின்றது பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடு. அப்ப அதுல தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்கள் செக்ரீட் பண்ணப்படுது. அப்போ ஒவ்வொரு ஆர்கான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட்டட் ஆகும். அது வந்துட்டு டார்கெட் ஆர்கன்ஸை ரீச் பண்றதுக்கு இந்த பிளட் ஸ்ட்ரீமை ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக வந்து பயன்படுத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ அனிமல்ஸில் என்னென்ன எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட், ஆர்ஜினல் கிளாண்ட்ஸ், ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸு, டெஸ்டிஸு, ஓவரி, பிளாசண்டா, தைமஸ், பீனியல் கிளாண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு வகையான சுரப்பிகள் வந்துட்டு அனிமல்ஸில் வந்துட்டு இருக்குது. அதில் பிட்யூட்டரி கிளாண்ட் பற்றி நாம் இந்த இதில் பார்க்கலாம். அப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பிட்யூட்டரி ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். called master gland of the endocrine system. It was named by Bacillus. அதாவது பிட்யூட்டரி கிளாண்டை பிட்யூட்டரின்னு சொல்லலாம், ஹைப்போபைசிஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹைப்போதலாமஸ் பகுதியில் காணப்படுறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க, ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த டோட்டல் எண்டோகிரைன் சிஸ்டத்துக்குமே ஒரு மாஸ்டர் கிளாண்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டு. இதை யார் நர்வ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் அப்படின்ற ஒரு மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரும் வச்சிருக்காரு. அப்போ இட் இஸ் அட்டாச் டு தி பிரைன் பை ஸ்டால்க் கால்டு பிட்யூட்டரி ஸ்டால்க். அப்போ இது எது கூட அட்டாச் ஆயிருக்குன்றாங்க, பிரைனோட ஒரு தண்டு பகுதியில் வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கிறதுனால அதை பிட்யூட்டரி ஸ்டால்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லோப்ஸ், ஒரு 3 கதுப்புகள் வந்துட்டு காணப்படுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அடினோ ஹைப்போபைசிஸ் அதாவது ஆன்டீரியர் லோப்பு, நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டீரியர் லோப்பு, அண்டு பார்ஸ் இன்டர்மீடியான்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியா
மீடியா லூப்பு. இப்போ எப்படி வந்துட்டு அவுட்டர் இன்னர் மிடில்னு சொல்லியிருக்கோம், அதே மாதிரி மேற்புற பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் ரோப் அடினோ ஹைப்போபைசிஸ்னும் கீழ்ப்பகுதியில் இருக்கிறத வந்துட்டு நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னும் மிடில் இருக்கிறது பாஸ் இன்டர்மீடியா அதாவது இன்டர்மீடியா லோப் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ இன் டெவலப்மெண்ட் த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை தி ஃபியூசன் ஆஃப் டியூ ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது இரண்டு அமைப்புகள் ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆனது டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்ஃபண்டிபுலம், இன்னொன்று வந்துட்டு ரத்தேஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டூ ஸ்ட்ரக்சர்ஸும் சேர்ந்து தான் என்ன உருவாயிருக்கு, பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து உருவாகிருக்கு. அப்போ ரத்தேட் பாக்கெட் இஸ் த டார்சல் எவாகினேஷன் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு குழி போன்ற அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ரத்தேட் பேக்ல இருந்து தான் என்ன டெவலப் ஆகுது, ஆன்டீரியர் லூப்பான அடினோ ஹைப்போபைசிஸும் அதே மாதிரி பார்ஸ் இன்டர்மீடியாவான இன்டர்மீடியட் லூப்பும் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து அடினோ ஹைப்போபைசிஸும் இன்டர்மீடியட் லோப்பும் எங்கேருந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரத்தேட்ஸ் பேக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜியன்லேருந்து தான் வந்துட்டு டெவலப் ஆகுது. அப்போ இன்ஃபண்டிபுலம் டெவலப் ஆஸ் த வென்ட்ரல் எவாகினேஷன் ஆஃப் த டைஹென்செபலான். இப்போ டைஹென்செபலான் சொல்லி பிரெயினோட பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து டெவலப் ஆகிறது தான் என்னது இன்ஃபண்டிபுலம். இதிலிருந்து தான் நியூரோ ஹைப்போபைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய போஸ்டீரியர் லூப் வந்துட்டு என்னவாகுது, டெவலப் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ the neurohypophysis encloses a cavity called infundibular recess. அப்போ இந்த நியூரோ ஹைப்போபைசிஸை சுற்றி ஒரு குழி போன்ற அமைப்புகள் இருக்கு, அதற்கு பேர் என்னது இன்ஃபண்டிபுலர் ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திஸ் கேவிட்டி கண்டினியூஷன் ஆஃப் த கேவிட்டி ஆஃப் டைஹென்செபலான். அப்போ இந்த குழி பார்த்தீங்கன்னா அந்த டைஹென்செபலான் வரைக்கும் ஒரு நீண்டு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு குழி அமைப்பாக இருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சிமிலாரிட்டி இதே போல் அடினோ ஹைப்போபைசிஸை என்க்ளோசஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போபைசியல் ரீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கேவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லூமன் ஆஃப் த ரத்தேட் பேக்கெட் வரைக்கும் என்ன பண்ணுது, ஒரு ரீமனண்டாக வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்டீரியர் லூப் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் செல்னால வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று வந்து குரோமோப்ஸ், இன்னொன்று வந்து குரோமோபில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 செல்களால் வந்துட்டு ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன குரோமோபோப்ஸ் அண்டு குரோமோபில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப் ஆஃப் செல்னால ஆன்டீரியர் லூப் வந்துட்டு ரீப்ரசன்டட் ஆகியிருக்கு. அப்போ இந்த குரோமோபோப்ஸ் அப்படின்றது cannot be stained with any dyes. இந்த குரோமோப்ஸ் அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு கரைகளினாலையும் எந்த ஒரு சாயத்தினாலையும் என்ன பண்ண முடியாது, ஸ்டெயின் பண்ண முடியாது. அதுவே குரோமோபில்ஸை நம்ம என்ன பண்ணலாம், டைஸ் எய்தர் பேசிக் ஆர் ஆசிட், ஒரு அமிலத்தன்மையுடைய சாயத்தையோ அல்லது காரத்தன்மையுடைய சாயத்தில் எதனாலையும் நம்ம அதனால என்ன பண்ணலாம், சாயமேற்ற பண்ணலாம். அப்போ the குரோமோபில்ஸ் ஆர் 2 டைப்ஸ், நேம்லி அசிட்டோஃபில்ஸ் அண்டு பேசோஃபில்ஸ். ஏன்னா இது 2 வகையான சாயங்கள் மூலியமாகவும் இது சாயப்படுத்துறதுனால இது 2 டைப்ஸாக வந்துட்டு இருக்கு. அப்போ அசிட்டோபில்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெயின் வித் ஆசிட் டைஸ்னாலையும் பேசோபில்ஸை வந்துட்டு பேசிக் டைஸ்னாலையும் நாம் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ the neurohypophysis is formed of pituitary and non-modulated nerve fibers, mast cells, hearing bodies and blood vessels. அப்போ நியூரோ ஹைப்போபைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய போஸ்டீரியர் லீப் பார்த்தீங்கன்னா எதால மேடப் ஆயிருக்கு, எது மூலியமா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட்யூசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த செல்ஸ், நான் மெடுலேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ். நான் மெடுலேட்டட் அப்படின்னா என்ன, அங்கே மைலியன் ஷீட் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் மெடுலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாஸ்ட் செல்ஸு, ஹியரிங் பாடிஸு, பிளட் வெசல்ஸ் இதனாலலாம் ஆக்கப்பட்டதா என்னது நியூரோ ஹைப்போபைசிஸ். அப்போ இன்டர்மீடியட் லோப் வந்து எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பேசோஃபிலிக் பாலிகோனல் செல்ஸு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பேசோஃபிலிக் பாலிகோனல் செல்ஸு. ஆன்டீரியர் லூப் வந்து குரோமோப்ஸும் குரோமோபில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 செல்களால் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நியூரோ ஹைப்போபைசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிட்யூசைட்ஸ், நான் மெடுலேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ்,
மாஸ்ட் செல்ஸ், ஹியரிங் பாடிஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். இன்டர்மீடியட் லோப்பான பார்ஸ் இன்டர்மீடியா வந்து பேசோஃபிலிக் பாலிகோனல் செல்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்றது வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு இருக்கும். அப்போ ஹைப்போதலாமிக், சூப்ரா ஆப்டிக் நியூக்ளியஸ், ஆப்டிக் கயாசம், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து டயக்ராமெட்டிக் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, அப்போ இந்த பிட்யூட்ரி கிளாண்டு டிஃப்ரெண்ட் கார்டேட்டில் என்னென்ன பிட்யூட்ரி கிளாண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெசன்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரோ கார்டேட்டால் முதுகு நாணிகளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இன் ப்ரோகார்டேட் த ப்ரீஓரல் பிட் ஆஃப் யங் ஆம்பியாக்சஸ். இளம் ஆம்பியாக்சஸில் வந்துட்டு ஒரு ப்ரீ ஓரல் பிட் அப்படின்னா என்னது, ஒரு குழி போன்ற அமைப்பாக இருக்கக்கூடியது வந்து பிட்யூட்ரி கிளாண்டை ஆக்ட் பண்ணுது. இது எது மாதிரி இருக்கும், ஹோமோலோகஸ் டு பிட்யூட்ரி கிளாண்டு. பிட்யூட்ரி கிளாண்டை மாதிரியான அமைப்பாக இருக்கிறதா வந்துட்டு என்னது, ப்ரீ ஓரல் பிட் அப்படின்றது. இது யங் ஆம்பியாக்சஸில் இருக்குது. இதுவே அந்த ஆம்பியாக்சஸ் அடல்ட்டாக மாறும் பொழுது அது என்னவா டெவலப் ஆகுது, முல்லர்ஸ் ஆர்கன்னா வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகுது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இதை முல்லர்ஸ் ஆர்கன் ஹேஸ் நோ எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். ஆனால் இந்த மாதிரி அடல்ட்டாக வரும் பொழுது அந்த முல்லர்ஸ் ஆர்கன் என்ன பண்ணுறதில்ல, எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு செய்யறது இல்லை. அப்போ இன் டூனிகேட்ஸ் அப்படின்னா வால் ஞானிகளில் the subneural gland function as the pituitary gland. இப்போ டூனிகேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்நியூரல் கிளாண்டு தான் வந்து என்னவா ஒர்க் பண்ணுது, பிட்யூட்ரி கிளாண்டாக வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சைக்ளோஸ்டோமஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட் ரிமைன்ஸ் இன் தி பிரிமிட்டிவ் கண்டிஷன். ரொம்ப பழமை, அதாவது எப்படி சொல்கிறது, முன்னாடி ஒரு மூதாதையர், ஒரு பிட்யூட்ரி கிளாண்டுக்கு ஒரு மூதாதையராக இருக்கக்கூடிய ஒரு பிரிமிட்டிவ் கண்டிஷன்ஸில் வந்துட்டு சைக்ளோடோம்ஸில் வந்துட்டு இருக்கு. த கேவிட்டி ஆஃப் ரத்தேக்ஸ் பேக்கெட் ரிமைன்ஸ் லார்ஜ் அண்ட் இட்ஸ் ஓப்பன் இன்டு தி மவுத் கேவிட்டி. அப்போ அந்த ரத்தேக்ஸ் பேக்கெட் வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் அதோட வாய்க்குழிகளில் வந்துட்டு திறக்கப்படக்கூடிய அமைப்பாகவும் அமைந்திருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இன்ஃபண்டிபுலர் கேவிட்டி ஆல்சோ வைட், அதுவுமே ரொம்பவே அகலமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே ஹையர் வெர்டிபிரேட்ஸில் பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஹையர் வெர்டிபிரேட் த ஹைப்போபைசல் கிளஃப்ட் அண்ட் தி இன்ஃபண்டிபுலர் கேவிட்டி ஆர் நேரோட் அண்ட் டிஸ்அப்பியர்டு. ஹைப்போபைசியல் கிளஃப்ட் வந்து இருக்கும், இன்ஃபண்டிபுலர் கேவிட்டி ரொம்ப குறுகியதாகும் அல்லது இல்லாமலும் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலாஸ்மோ பிரான்சஸ் ஃபிஷ்ஷும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஆன்டீரியர் லூப் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேட்டட் பிஹைண்ட் இன் அதர்ஸ். அதில் ஆன்டீரியர் லூப்பு கீழ்ப்புறத்தில் வந்துட்டு அமைந்திருக்கும். ஆனுரான் ஆம்பிபியன்ஸில் ஆன்டீரியர் லூப் போஸ்டீரியர் டு அதர்ஸ், அதாவது கீழ்ப்பகுதியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேர்ட்ஸு, சீ கவுஸ் அண்ட் வால்ஸ்லாம் இன்டர்மீடியட் லூப் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்கும். அப்போ மீதி ஆன்டீரியர் லூப்பு போஸ்டீரியர் லூப் வந்து ப்ரெசன்டடாக இருக்கும், இன்டர்மீடியட் லூப் வந்துட்டு ஆப்சண்ட். இதில் பேர்ட்ஸில், சீ கவுஸில் அண்டு வால்ஸ், திமிங்கலம் போன்றவற்றில் வந்துட்டு இருக்காது. அப்போ இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் growth ஹார்மோன், GH or STH அப்படின்னா சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன். சொமட்டோ அப்படின்னாவே என்னது, உடல் ஹார்மோன்கள். ஓகே, அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ACTH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினென்சிங் ஹார்மோன் ஆர் லியூட்ரோட்ரோபிக் ஹார்மோன், மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், வாசோப்ரெசின் அண்ட் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 9 வகையான, ஒரு 10 வகையான ஹார்மோன்கள் வந்து செக்ரிட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் இந்த செஷனில் ஒன்லி growth ஹார்மோன்ஸை பற்றி நம்ம எலாபரேட்டாக வந்துட்டு பார்க்கலாம். அப்போது growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆல்சோ கால்ட் என்னன்னு சொல்கிறாங்க, சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அதர் நேம் எல்லாமே பார்த்துக்கோங்க, சப்போஸ் வந்துட்டு அதர் நேம்ஸில் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ growth ஹார்மோன் இஸ் செக்ரிட்டட் பை அசிட்டோஃபில் செல்ஸ் ஆஃப் அடினோ ஹைப்போபைசிஸ், அதாவது ஆன்டீரியர் லூப்பு. அப்போ இந்த growth ஹார்மோன் எதனால் செக்ரிட் பண்ணப்படுது, அசிட்டோஃபில் செல்கள்,
அசிட்டோஃபில் செல்கள் மூலியமாக. அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? அடினோ ஹைப்போபைசிஸ், அதாவது ஆன்டீரியர் லூப் ஆஃப் த பிட்யூட்ரி கிளாண்டில் இது செக்ரீட்டட் ஆகுது. இது ஒரு புரோட்டீன் நேச்சர் உடையது. இது பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பாலிபெப்டைட் செயின் மாதிரி நீளமான ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி போன்று அமைக்கப்பட்டிருக்கும். இதில் எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்றாங்க? 200 அமினோ ஆசிட் வந்து ப்ரெசென்டட் ஆயிருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது growth ஹார்மோனில் எவ்வளோ அமினோ ஆசிட் இருக்குன்னா 200 அமினோ ஆசிட் அமைந்திருக்கிறது. இட் ஸ்டிமுலேட் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த செல். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல பல்வேறு வகையாக பெருக்கம் செய்வதற்கு தூண்டுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா செல் டிவிஷன்ஸ் நடைபெற்றாதான் அடுத்தடுத்து growth அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க? growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ இட் இன்க்ரீசஸ் தி பாடி க்ரோத். அதனால என்ன பண்ணுது? நம்மளோட பாடியானது க்ரோத் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இட் ஸ்டிமுலேட்ஸ் த க்ரோத் ஆஃப் மசில்ஸ். நம்மளோட தசைகளோட வளர்ச்சியை வந்து தூண்டுகிறது. க்ரோத் ஆஃப் தைமஸோட, அந்த தைமஸ் கிளாண்டோட வளர்ச்சியும் வந்துட்டு தூண்டுகிறது. இட் இன்க்ரீஸ் த செக்ரிஷன் ஆஃப் மில்க் டியூரிங் லாக்டேஷன். பால் ஊட்டக்குள்ள நம்மளோட அதாவது ஃபீமேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் சுரப்பிகளை தூண்டி அதிகப்படியான பால் செக்ரிஷனுக்கு வந்துட்டு வழிவகை செய்கிறது. எஸ்டிஹெச் ரீமார்க்கபிள் எஃபெக்ட் ஆன் மெட்டபாலிசம். வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து இது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரோட்டீன் சிந்தசிஸை அதிகப்படுத்துவதற்கும் இது ஒரு காரணமாக வந்துட்டு அமைகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இட் இன்க்ரீசஸ் த ரிலீஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் from the adipose tissue and therefore increases the fatty acid. இது பார்த்தீங்க அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூன்னா என்ன? அதில் தான் வந்துட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணப்பட்டிருக்கும். அங்கேருந்து அதிகப்படியான ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த growth ஹார்மோன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனால் பாடி ஃப்ளூட்ஸில் வந்து ஃபேட்டி ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுக்கும் இது காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் இன் டர்ன் இன்க்ரீஸ் த யூஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ஃபார் சப்ளைங் தி எனர்ஜெட்டிவ் பாடி. அப்போ இது ஃபேட்டி ஆசிட்டை வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம பாடிக்கு தேவையான அதிகப்படி ஆற்றலுக்கு வந்துட்டு இது காரணமாக அமைகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அப்போ எஸ்டிஎஸ் டிக்ரீசஸ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபார் எனர்ஜி. அப்போ எப்பொழுது சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன் லெவல் வந்து கம்மியாகுதோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு குறைக்குது. இப்போ ஃபேட்டி ஆசிட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு அதிகப்படுத்துது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ஸ்டோரேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட். அப்போ என்ன பண்ணுது? கார்போஹைட்ரேட் எனர்ஜியை கம்மி பண்ணுறதுனால அப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஸ்டோரேஜ் பண்ண வைக்குது. அதுக்கு தூண்டுதலாக இந்த growth ஹார்மோன் வந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ கிளைகோஜன் இஸ் ஸ்டோர்டு இன் தி செல்ஸ் until the cells become saturated. அப்போ கிளைகோஜன் செல்களில் ஸ்டோரேஜ் பண்ணப்பட்டு ஒரு சேச்சுரேட்டடாக ஆகுவதற்கு இது வழிவகை செய்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டிஎஸ் ப்ரொடியூசஸ் ஹைப்பர் கிளைசீமியா அண்ட் கிளைகோசூரியா, அதாவது ஹை சுகர் லெவல். அப்போ இதனால் என்னது? ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் எக்ஸஸாக வந்துட்டு இருக்கிறதுக்கு இது காரணமாகுது. அதனால் ஹைப்பர் கிளைசீமியா அண்ட் கிளைகோசூரியா வருவதுக்கு இது எஸ்டிஹெச் வந்துட்டு ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போது த ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல் லீட்ஸ் டு ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்சுலின் பை ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸ் அண்ட் ஃபைனலி டு தர் எக்ஸ்டேஷன் அண்ட் அட்ரோபி. அப்போ நம்ம பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமான என்ன பண்ணும்? ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸ்ல இன்சுலினோட சுரத்தல் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இதனால டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வருவதற்கு காரணமாகவும் அமைகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ தி growth ஹார்மோன் இஸ் த டயபட்டோஜெனிக் அப்படின்னு சொல்றோம். அப்போ GS increases intestinal absorption of the calcium as well as its excretion. இந்த growth ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிரீஷனில் ரிலீஸ் ஆகக்கூடிய கால்சியத்தை அதிகமாக அப்சார்ப் பண்ணுறதுக்கும் காரணமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பேட் அண்ட் குளோரைடு ஆர் ஆல்சோ ரிட்டைன்டு. அப்படியே நம்ம பாடியில் தக்க வைத்து கொள்வதற்கும் இந்த growth ஹார்மோன் வந்துட்டு காரணமாக அமைகிறது அப்படின்றத சொல்லி
சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவர் செக்ரீஷன் ஆஃப் திஸ் ஹார்மோன் இன் சைல்டு காசஸ் ஜின்ஜினாட்டிசம் அண்ட் அக்ரோமெகலி இன் அடல்ட். அப்போ இந்த growth ஹார்மோன் வந்துட்டு அதிகமாக குழந்தைகளில் செக்ரீட் ஆனிச்சுன்னா என்ன நோயை ஏற்படுத்துகிறது? ஜின்ஜினாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸையும், இதுவே வயது வந்தவர்கள் அக்ரோமெகலின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸையும் வந்துட்டு ஏற்படுத்துதுன்றாங்க. அப்போ ஹைப்போ அப்படின்னா என்னது? லோவா செக்ரீட் ஆனிச்சு அப்படின்னா டார்ஃபிசத்தை வந்துட்டு ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டிசீஸை பற்றி நம்ம எலாபரேட்டாக வந்துட்டு பார்க்கலாம். அப்போ ஜின்ஜினாட்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? இது ஒரு டிசார்டர் caused by the overactivity of the pituitary glands in child. அப்போ ஒரு குழந்தைகளை வந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்டோட செயல்பாடுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஜின்ஜினாட்டிசம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it leads to over secretion of growth hormone. அப்போ இதனால அதிகப்படியான growth hormone வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன சிம்டம்ஸ் வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the body is 7 to 8 feet. அப்போ அந்த குழந்தையானது ஒரு 7 to 8 அடிக்கு மிக உயர்ந்த குழந்தையாக காணப்படும். விசரல் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரோபோர்ஷனேட்லி லார்ஜ். விசரல் ஆர்கன்ஸ்னா இன்டர்னல் ஆர்கன்ஸான ஹார்ட்டு, லங்ஸு, இந்த மாதிரியான இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு நார்மலை விட ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு க்ரோத் ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த தைராய்டு பிகம்ஸ் என்லார்ஜ்டு அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ். இப்போ தைராய்டு கிளாண்ட் எல்லாமே என்ன பண்ணும்? பெருசாகி அதோட செயல்பாடுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அட்ரினல் கார்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு செயல்பட தன்மைக்கும் காரணமாகிவிடும். The gonads become hyperactive at first and then may atrophy owing to overwork and extensions. கொனாட்ஸ் அப்படின்னா இப்போ செக்ஸ் ஆர்கன்ஸுக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட செயல்பாடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்த அதிகப்படியான செயல்களை வந்துட்டு செய்யறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஹைப்பர் கிளைசீமியா, கிளைகோசோரியா ஆர் த ப்ரொடியூஸ்டு, அதுவுமே வந்துட்டு இந்த ஜின்ஜினாட்டிசம் இருக்கிறவங்களுக்கு வரும். பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்வெட்டிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும், வியர்க்கிறது அப்படின்றது அதிகமாக இருக்கும். விசன் வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும், பார்வை கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்துட்டு இருக்கும், ரொம்ப ஆழமான ஒரு கர்ஜனைக்கு கூடிய அந்த வாய்ஸ் வந்துட்டு வரதாக இருக்கும். த அஃபெக்டட் பர்சன் எக்ஸிபிட் டார்ஃபினஸ் அண்ட் லெத்தாச்சி, ரொம்ப சோம்பேறியாக வந்துட்டு இருக்க மாதிரியான லதாச்சிக்கே வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மேர்ல்ஸ் ஆர் சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ட், ஆண்கள் வந்துட்டு அந்த ஆண்மைத்தன்மை குறைவுக்குமே வந்துட்டு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஃபீமேலுக்கு இந்த ஜின்ஜினாட்டிசம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு மலட்டுத்தன்மையுடன் காணப்படுவார்கள். தி டெவலப் மென்சுரல் டிஸ்டர்பன்ஸ், அந்த மாதவிடாய் சுழற்சியை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி ஜின்ஜினாட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாதவிடாய் கோளாறு பிரச்சனைகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். இதனால பிரஸ்ட் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஃபெயிலியரா இருக்கும் அப்படின்னு, மார்பக வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைவாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வர்றது அக்ரோமெகலி. இப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நம்பிச்சுக்கலாம்னா, இப்போ ஏ ஃபார் என்னது? அடல்ட்டு. அப்போ அடல்ட்டுக்கு வரக்கூடிய growth ஹார்மோன் டிஃபெக்ட் என்னது? அக்ரோமெகலி அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இது ஒரு ஹார்மோனல் டிசார்டர். இது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் டு பிட்யூட்டரி டியூமர். பிட்யூட்டரி கிளாண்டில் ஒரு கட்டி போன்ற அமைப்புகள் ஏற்படுறதுனால அதோட செயல்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு அடல்ட் வயது வந்தவர்களுக்கு இந்த அக்ரோமெகலி அப்படின்னு சொல்லக்கூடிய டிசார்டர்ஸ் வந்துட்டு வருது. இட் இஸ் டியூ டு த ஓவர் செக்ரூஷன் ஆஃப் த growth hormone. It is characterized by shortening of bones but broadening of head and feet. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அடல்ட்டுங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும், எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட எலும்புகள் எல்லாமே வந்துட்டு குறுகியதாக இருக்கும். ஆனால் அவங்களோட தலை மற்றும் பாதங்கள், அதாவது ஃபீட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ராடாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த நேம் அக்ரோமெகலி கம்ஸ் ஃப்ரம் கிரீக் வேர்டு. எங்கேருந்து வந்திருக்குன்னா கிரேக்க சொல்கள்ல இருந்து வந்தது தான் இந்த அக்ரோமெகலி அப்படின்றது. அப்போ அக்ரோனா மீனிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமைட்ஸ் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா பெரியது.
மெகலி அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட், பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை அப்நார்மல் growth ஆஃப் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டு, ஸ்வெல்லிங் ஆஃப் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டு. அப்போ சாதாரண மனிதனை விட இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கால் மற்றும் கைகள் பார்த்தீங்க, அதோட மட்டும் இல்லாமல் ஹேண்டு, அந்த ஃபீட்டு, பாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். ரொம்ப வீங்கி இருக்கக்கூடிய ஒரு பார்க்கறதுக்கு எல்லாமே வீங்கி போன மாதிரியான ஒரு தோற்றத்தை இவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம். த பேஷண்ட் கேன் நோட்டீஸ் த சேஞ்ச் இன் கோல்டு ரிங் சைஸ் அண்ட் த ஷூ சைஸ், பர்டிகுலர்லி ஷூ வித். இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு ரிங் சைஸ் அல்லது ஷூ சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா கட்டிகள் போன்ற அமைப்பாக வீங்கி காணப்படக்கூடிய ஒரு உடல் அமைப்பை இவங்க பெற்றிருப்பாங்க. த ஐப்ரோ அண்ட் லோவர் ஜா ப்ரோட்டட், ஐப்ரோவும் லோவர் ஜாவும் அப்படியே கீழ் நோக்கி பார்க்கறதுக்கே ஒரு முகம் சுளிக்க மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை பெற்றிருப்பாங்க. இவங்களோட நாசல் போன் ரொம்பவே என்லார்ஜஸாக இருக்கும். டீத் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்பேஸ் அவுட் ஆகி அது இடத்துல பர்டிகுலராக இருக்காது, அங்கங்கே ஒரு மாதிரி ஏத்தியும் தோத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸில் இவங்க இருப்பாங்க. ஓவர் growth ஆஃப் போன் அண்ட் கார்டிலேஜ் லீட்ஸ் ஆர்த்ரடைஸ் அண்ட் ஜாயிண்ட் ஆக்சஸ். அப்போ இவங்களோட அந்த போன்ஸும் எலும்புகள் மற்றும் குருத்தெலும்புகளும் அதிகப்படியாக வளர்ச்சி அடைந்து இவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஆக்சஸ், அந்த மூட்டு வலிகள் இதெல்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கும். அப்போ அக்ரோமெகலி இஸ் characterized by the overgrowth of the two jaws and molar bones and supraorbital ridges. அப்போ இரண்டு தாடைகளுமே பார்த்தீங்கன்னா பெரிதாக வளர்ந்துருக்கும், மோலார் போன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா என்லார்ஜஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ திக்கனிங் ஆஃப் த ஸ்கின் அண்ட் திக் நோஸ் அண்ட் லிப்ஸ், மூக்கு மற்றும் உதடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்கான ஒரு ஸ்கின்னாக இருக்கும். ஹேண்ட் அண்ட் ஃபீட் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். பாலிடாக்டைல் அப்படின்னா டெவலப் தி பாலிடாக்டைல், பெருசா இல்லைன்னா ஒரு 6 விரல் 7 விரல் இப்படி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இவங்க பெற்றிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ போவிங் ஆஃப் த ஸ்பைன் இஸ் அனதர் சிம்டம். அதாவது ஸ்பைன் அப்படின்னா அந்த முதுகுத்தண்டில் போவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு அனதர் சிம்டமாகவே சொல்கிறோம். த ஆன்டீரோ போஸ்டீரியர் டயாமீட்டர் ஆஃப் த செஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்டு. அதாவது அவங்களோட மார்பு பகுதி மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா பெரிதளவு பறந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவிங் டு அபவ் அப்நார்மல் ஸ்கெலிட்டல் growth த அஃபெக்டட் பர்சன் அசியூம்ஸ் எ பிரிமிட்டிவ் மேன் ஆர் கொரில்லா. இந்த மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்கிறதுனால இவங்க ஆதிகால மனிதர் இருக்காங்களே, ஆதி மனிதர்கள் அல்லது ஒரு கொரில்லா மங்கி மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ்ல இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸ் ஆஃப் த ஹேண்ட்ஸ், ஃபீட், ஸ்கால்ப், நோஸ், லிப்ஸ், ஸ்கின் அண்ட் இன்க்ரீசஸ் அமௌண்ட். எல்லா சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தடிமன்னா வீங்கிய போன்ற அமைப்புடன் காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த டங் ஆல்சோ பிகம் என்லார்ஜ். அவங்களோட நாக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். டியூ டு தி சேம் கேஸ் ஹைப்பர் கிளைசீமியா அண்ட் குளுக்கோசூரியா இவங்களுக்குமே இருக்கும். பேசல் ரெட்டமாலிக் ரேட்டுமே இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸ்வெட்டிங் அதிகமாக வியர்க்கும். விசரல் ஆர்கன்ஸ் கன்சர்ன்டு வித் மெட்டபாலிசம் சச் அஸ் ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி, பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன் எக்ஸெட்ரா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்லார்ஜாக இருக்கும் நார்மல் பர்சனை கம்பேர் பண்ணக்குள்ள அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த தைராய்டு கிளாண்டுமே என்லார்ஜ் ஆகி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியதாக இருக்கும். அட்ரினல் கார்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ் பண்ணும். த கோனாட்ஸ் பிகம் ஹைப்பர் ஆக்டிவ் அட் த ஃபர்ஸ்ட் அண்ட் தென் மே அட்ரோபி ஓவிங் டு ஓவர் ஒர்க் அண்ட் எக்ஸ்டேஷன்ஸ். விஷன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். வாய்ஸ் பிகம் த டீப், அடிக்கடி உங்களுக்கு தலைவலி பிரச்சனைகள் இருக்கும். த அஃபெக்டட் பர்சன் டார்வினஸ் அண்ட் லெதார்ஜி, அதாவது சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. த மேல்ஸுக்கு இந்த அக்ரோமெகலி இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் அவங்க ஆண்மைத்தன்மை குறைவாக இருக்கும். ஃபீமேல் ஸ்டெரைலாக இருப்பாங்க. மென்சுரல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ரொம்பவே ஃபெயிலியராக இருக்கும். எராக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா எராக்டைல்னா நிமிர்ந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு செயல்முறை இந்த மென்னுக்கு இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம், அக்ரோமெகலி பற்றி பார்த்தோம். இப்போ டார்ஃபிஷம்
அது எதனால் வருதுன்னா முன்ன சொன்ன ஜிஞ்சினாட்டிசமாக இருக்கட்டும் அக்ரோமெகலி ரெண்டுமே பிட்யூட்ரி கிளாண்ட் வந்துட்டு அதிகமாக செக்ரீட்டட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டர்ஸாக சொன்னோம். இதுவே பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து ஹைப்போ ஆக்டிவிட்டி அதாவது குறைவாக செயல்படுது இல்லைன்னா லோ செக்ரிஷன்ஸாக இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு சைல்டுக்கு இந்த டார்ஃபிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குள்ளத்தன்மை வந்துட்டு ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே 2 டைப் ஆஃப் டிராப்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோரியன் அண்ட் லெவி டைப் டார்ஃபிசம். லோரியன் type of dwarfish is produced by hypoactivity of acetopyl cells. acetopyl செல்கள் வந்துட்டு ஏன்னா அதில் இருந்தால் என்ன உருவாகுது, growth ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரிட்டட் ஆகுது. அதோட செயல்பாடுகள் குறையறதுனால இந்த லோரியன் லெவி டைப் டார்ஃபிசம் வந்துட்டு ஏற்படுகிறது. தே ஹாவ் ஸ்டண்டட் growth அதாவது குள்ளத்தன்மையாக வந்துட்டு வளருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த அடல்ட் growth ஒன்லி 3 feet high. இவங்க வயது வந்திருந்தாலுமே ஒரு 3 அடிக்கு அளவுக்கு தான் இவங்களோட ஹைட் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செக்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டு நாட் டெவலப்டு. இவங்களோட இனப்பெருக்க உறுப்புகளாக இருக்கட்டும் அல்லது இரண்டாம் நிலை பால் பண்புகளான இந்த தாடி மீசை வளர்றது, இந்த பெண்களுக்கு பிரஸ்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலாக வந்துட்டு இருக்கும். ஹென்ஸ் அண்ட் அடல்ட் மேன் ஆஃப் 13 years லுக் லைக் எ சைல்ட் ஆஃப் 3 years. இது ஒரு இந்த டிசீஸ் இந்த டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு 30 வயசு உடைய ஒருத்தர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆனால் அவரை பார்க்குறதுக்கு ஒரு 3 வயசு குழந்தை எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அப்பீரன்ஸில் தான் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சிம்டம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அவங்களோட நுண்ணறிவுத்தன்மை நார்மலாக இருக்கும், ப்ரோபோர்ஷனல் டு ஏஜ். அவங்களோட ஏஜுக்கு நார்மலாக தான் வந்துட்டு இருக்கும். மெட்டபாலிசம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும். இதுதான் லோரியன் அண்டு லெவி டைப்பு டார்ஃபிசம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோஹில்ஸ் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்ஃபிசம்ஸ் இருக்கு. திஸ் டைப் ஆஃப் டார்ஃபிசம் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் போத் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சைல்டை மட்டும் அடல்ட்டை வந்து இது பண்ணக்கூடியது. இந்த ஃபோரில்சல் டைப் அப்படின்றது குழந்தையும் பாதிக்கும் வயது வந்தவரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூமர் ஆஃப் த இன்ஆக்டிவ் குரோமோப் செல்ஸ், ஹென்ஸ் தர் ஹைப்போ ஆக்டிவிட்டி. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முன்ன பார்த்தது அசிட்டோபில்ஸ் செல்லோட ஹைப்போ ஆக்டிவிட்டினால லோரியன் அண்ட் லெவி டைப் வந்துட்டு ஏற்படுதுன்னு பார்த்தோம். இங்கே குரோமோப் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செல்களில் கட்டிகள் ஏற்படுறதுனாலையும் அதோட செயல்பாடுகள் குறையிறதுனாலையும் இந்த ஃப்ரோஹில்ஸ் டைப் ஆஃப் டார்ஃபிசம் வந்துட்டு ஏற்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்டண்டட் growth. இவங்களும் குள்ளத்தன்மையுடன் இருப்பாங்க. சச் டிராப்ஸ் ஆஃப் இடியட், ஒரு முட்டாள்தனமாக வந்துட்டு நடந்துப்பாங்க. செக்ஸுவல் அண்ட் செகண்டரி கேரக்டர்ஸ் டு நாட் டெவலப், அதில் வந்துட்டு வளர்ச்சி அடைந்திருக்காது. ஜென்ரலைஸ்டு ஒபிசிட்டி இஸ் காமன் சிம்டம் இன் தி சில்ட்ரன். அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொப்பை வந்த மாதிரியான நல்ல பானை போன்ற அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வயிறை வந்துட்டு அது பெற்றிருக்கும். த அப்பியரன்ஸ் அஃபெக்டட் மேல்ஸ் ரிசம்பலன்ஸ் தட் ஃபீமேல். அப்போ இந்த ஃபோரியல்ஸ் டைப் டார்ஃபிசம் ஒரு மேலுக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, ஒரு பெண் போல தோற்றமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடல்ட் செக் ஆர்கன்ஸ் டீஜெனரேட். வயது வந்தவர்கள் அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்துட்டு டீஜெனரேட் ஆகும். அதாவது ஒரு வயது வந்த மேலுக்கு எப்படி ஒரு செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குமோ அது மாதிரி இல்லாமல் ஒரு டீஜெனரேட் ஆகி ஒரு குழந்தை தன்மையாக வந்துட்டு காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் அடிப்போசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் 2 பேருமே வந்து நல்லா வந்து உடம்புல அவங்களுக்கு கொழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு அப்பீரன்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் நாட் செக்ரிட்டட் பை ஆன்டீரியர் பிட்யூட்டரி? கீழ்கண்டவற்றுள்ள எது வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டில் செக்ரேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது காமனாக கேட்டிருக்கோம். ADH அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஆர் வாசோப்ரெஸ்ஸின் அப்படின்னு சொல்லுவோம்.
அது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் பிட்யூட்டில் வந்து செக்ரேட்டட் ஆகுது. ஏன்னா இது எல்லாமே நியூரோ ஹைப்போபைசிஸ், அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்டில் செக்ரேட்டட் ஆகிறது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் என்ன, ஜின்ஜினாட்டிசம் காஸ்டு டியூ டு. ஜின்ஜினாட்டிசம் எதனால் ஏற்படுது? ஹைப்பர் பிட்யூட்டிசம், அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப், அதிகப்படியாக பிட்யூட்ரி ஆக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுது, ஜின்ஜினாட்டிசம் வந்துட்டு ஏற்படுகிறது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிம்டம்ஸ் ஆர் அக்ரோமெகலி. கீழ்கண்டவற்றுள் அக்ரோமெகலியோட அறிகுறி என்னன்னு கேட்டிருக்காங்க. விஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மென்சுரல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஆர்த்ரடைஸ் இருக்கும். அப்போ ஆல் ஆஃப் தி எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட். லோரியன் லெவி டைப் டார்பிசம் காஸ்டு பை. லோரியன் லெவி டைப் டார்பிசம் எதனால் ஏற்படுது? ஹைப்போ ஆக்டிவிட்டி ஆஃப் த அசிட்டோபில் செல்ஸ். அசிட்டோபில் செல்ஸோட ஹைப்போ ஆக்டிவிட்டினால தான் என்ன ஏற்படும்? லோரியன் லெவி டைப் ஏற்படும். இதுவே வந்துட்டு குரோமோப் செல்ஸோட ஹைப்போ ஆக்டிவிட்டினால வர்றதா என்னது? ஃப்ரோக்கில்ஸ் டைப் ஆஃப் டார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது போத் சில்ட்ரன் அண்ட் அடல்ட் ரெண்டையுமே வந்துட்டு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு டிசார்டர்ஸை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் தி பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்ட் பற்றினா உண்மையான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன, ஆன்டீரியர் பிட்யூட்டரி இட் இஸ் டெரிவேட்டட் ஃப்ரம் ரத்தேட்ஸ் பேக்கெட், அதாவது ஓரல் எக்டோடர்ம் அண்ட் இட் என்க்ளோசஸ் கேவிட்டி ஹைப்போஃபீசல் ரீசஸ். இது வந்துட்டு கரெக்ட். ஆன்டீரியர் பிட்யூட்டரி வந்துட்டு ரத்தேக்ஸ் பவுக்ஸ்லேருந்து தான் டெரிவேட்டட் ஆகும். இது ஒரு ஓரல் எக்டோடர்ம்லேருந்து, அதாவது எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் வந்துட்டு ஓரல் எக்டோடர்ம்லேருந்து டெரிவேட்டட் ஆகிறது தான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. அதை சுற்றி ஹைப்போபைசியல் ரீசஸ் கேவிட்டி தான் வந்துட்டு என்க்ளோசஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் பி, போஸ்டீரியர் பிட்யூட்டரி இட் இஸ் டெரிவேட்டட் ஃப்ரம் நியூரல் எக்டோடர்ம். கரெக்ட். எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் வந்துட்டு நியூரல் எக்டோடர்ம்லேருந்து தான் இது டெரிவேட்டட் ஆகும். அண்ட் இட் என்க்ளோசஸ் த இன்ஃபண்டிபுலர் ரீசஸ் இஸ் த கரெக்ட். அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன கிளாண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதில் growth ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அது வந்துட்டு அதோட ஹைப்போ ஆக்டிவிட்டி ஹைப்பர் ஆக்டிவிட்டினால என்னென்ன டிசார்டர்ஸ் வந்துட்டு அட்டாக் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் இதே பிட்யூட்டரி கிளாண்டில் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்ட் 2 நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.